சிறந்த இயக்குனர் அமரனுக்கு ஒரு 3 தேசிய விருது வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஆ, படம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது படம் நல்லா வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் ஆரம்பிச்சது. பட் தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விருதுகள், அங்கீகாரங்கள் கிடைச்சிட்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல ஒரு தமிழ் படம் அமரன் அதுக்கு தேசிய அளவுல இத்தனை விருதுகள் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கல. இப்படிலாம் நம்ம நினைச்சு படம் எடுக்கல. நம்ம ஒரு கனவோட வருவோம். அத அப்படியே நனவாக்குறோம். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்ம ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டிருப்போம். எப்பயாவது யோசிச்சிருப்போம்னா, அது மாரி நீங்க நினைச்சு பார்த்தீங்களாண்ணா? இல்ல இந்த படம் பண்ணும்பொழுது நான் நினைச்ச விஷயம் எல்லாத்தையும் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துரணும்ன்றது தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இது இம்மியளவும் குறையோட எதுவும் பண்ணிடக்கூடாது. இது முழுக்க முழுக்க நம்ம நினைக்கிற உணர்வை இதை வந்து ஜனங்களுக்கு கடத்திடணும். அது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு அந்த எம்பத்தி வரணும், அந்த நெகிழ்ச்சி வரணுங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்தது. பட் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் படம் எடுக்கும்போது அப்படி இல்ல. படம் அந்த நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கல. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அங்கீகாரம் கிடைக்கும்போது, அப்போ எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும்பொழுது ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும்னு. பட் இன்னைக்கு நேரத்துல ஒரு அனௌன்ஸ் பண்றாங்கன்றது வந்து அ மத்தியானத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு இது இது ஒரு இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். சூப்பர்ண்ணா. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம்ண்ணா. இறுதியா ஒரே ஒரு கேள்விண்ணா. இப்போ அ. தமிழ் சினிமால ஒரு வாழ்வியல் சார்ந்து, ஒரு காதல், ஒரு கமர்ஷியல் ஏகப்பட்ட ஜானர்ல நிறைய படங்கள் போய்க்கிட்டு இருக்கு. பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஆ. தேசப்பற்று ரிலேட்டடா ஒரு படம் பண்ணும்போது, இதுவரைக்கும் எடுத்த படமும், இப்ப அப்கமிங்ல இப்ப ஓம் மாதிரியான படங்கள் இதையெல்லாம் தாண்டி தேசப்பற்று ஒரு ரிலேட்டடா நம்ம எடுக்கும்போது, கூடுதல் பயம் ஏதாவது இருக்குமாண்ணா? ஏதாவது ஒரு இடத்துல மாறி போச்சுன்னா, இப்படி பார்ப்பாங்க, அந்த மாரி போயிடும். ஏதாவது ஒன்று பயம் ஏதாவது இருந்ததா? இல்ல எல்லா படம் எடுக்கும்போதும் அப்படி அந்த கன்டென்ட் வந்து நம்ம ஒரு கன்டென்ட்ட பிலீவ் பண்ணி எடுக்கிறோம். ஒரு படத்த, ஒரு கதைய, ஒரு திரைக்கதைய. அப்ப அது வந்து மத்தவங்களுக்கும் கனெக்ட் ஆகணும். ஆகுமான்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்த்து பார்த்து தான் நான் வந்து செட்லயும் சரி, போஸ்ட் புரொடக்ஷன் சைட்ஸ்லயும் சரி அப்படிதான் வொர்க் பண்றது. ஸோ எல்லா படத்துலயும் அந்த அந்த ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கும். அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ரியாட்டிசம் தாண்டி எனி கன்டென்ட், எனி ஜானர் பண்ணும்போது அந்த அந்த ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாண்ணா. இப்போ அவார்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பயம் இருக்காண்ணா? இனிமே நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணுங்கிற ஏதோ இருக்கா? இல்ல, 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 இல்ல. ஏன்னா இப்ப நம்ம நம்ம அது நம்பிக்கை தான் குடுக்குது. இன்னும் ஊக்கமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த அவார்ட் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஊக்கமா தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய என்கரேஜ்மென்ட்டா பார்க்குறேன் நானு. முக்கியமா ஒரு ஒரு ரீஜனல் ஃபில்மா தான் நம்ம இத பண்ணோம். அந்த ரீஜனல் ஃபில்முக்கு ஒரு அவங்க பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறது வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்கிற ஃபில்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து குடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கைய தருது. அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லாம இதுல எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ன்னு 2 முக்கியமான டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பிஜிஎம்முக்கும், எடிட்டருக்கும் குடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா கண்டிப்பாண்ணா. போஸ்ட் புரொடக்ஷன்ல அந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் நிறைய நாட்கள் சிரத்தை எடுத்து செஞ்ச ஒரு வேலை. முக்கியமா எடிட்டிங். ஸோ நான் ஷூட்டிங் பண்ணனால விட நான் எடிட்ல ஸ்பெண்ட் பண்ண மணி நேரங்கள் அதிகம். அதுக்கும் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. அதனால ஒரு டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர், எடிட்டர் இந்த ரீசனுக்காக தான் நான் இவங்கள கூப்பிட்டு வச்சு வேலை பார்த்தேன். என்னுடைய அங்கீகாரத்த மத்திய அரசு ஒரு தேசிய விருது லெவலுக்கு கொண்டு போயிருக்குங்கிறத நீங்க எப்படிண்ணா பார்க்குறீங்க? இல்ல நான் எடிட் பண்ணும்போது நான் கலைகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். கலை இந்த இந்த படம் எடிட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் இருக்கும். அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எடிட் ஷூட்ஸ்ல நைட் அண்ட் டே வொர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லி உள்ளயே இருப்போம். ஸோ அப்ப சொல்லிட்டே இருப்பேன். சூப்பர்ண்ணா. அப்கமிங் ஓம் படத்துக்கும் நேஷனல் அவார்டு கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க் யூ. வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.